இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதம் முழுக்க நம்ம மென்டல் ஹெல்த் சீரீஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பிள்ளைக்காக காத்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ், இல்லைனா இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு புதுசாக தாயாயிருக்காங்க இல்லையா, அவங்க. இந்த மாதிரி பெண்கள் தாய்மைக்கு முன்னால், தாய்மைக்கு அப்புறம், தாய்மைக்காக வெயிட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்காகவும் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ப்ரே பண்ண போகிறோம். ஒரு பெண் தாயாகிறது அப்படின்றது அவங்களால மறக்கவே முடியாத ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. புதுசாக தாயாகிற ஒரு பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும், கூடவே மற்ற எமோஷன்ஸும் இருக்கும். புதுசாக குழந்தைய நம்மளால் பார்த்துக்க முடியுமா, நம்ம எப்படிப்பட்ட அம்மாவாக இருப்போம் அப்படின்றது. இல்லைனா குழந்தைக்கு அதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்களுக்கு பழக்கம் இல்லை குழந்தைய தூக்கி அதெல்லாம் அப்படின்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க குழந்தைய தூக்கிறதுக்கு. அதே நேரத்தில் தன்னை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் அவங்களுடைய உடலில் நடந்திருக்கும். ஸோ அதுவும் அவங்கள ரொம்பவே கலங்கடிக்கும். இந்த மாதிரி கலக்கம், பயம், சந்தோஷம் அப்படின்னு மிக்சட் எமோஷன்ஸ் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் தாயாகணும்னு ஆசைப்படுற, வெயிட் பண்ணுற பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஏக்கம். அவங்களுடைய வாழ்க்கையின் கனவே ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்றதாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னென்சி அப்படின்றது, மதர்ஹுட் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. அதனால தான் இந்த மாதிரி பெண்களுக்காக இன்றைக்கி நம்ம ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். குறிப்பாக புதுசாக குழந்தை பெற்றிருக்கக்கூடிய நியூ மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நியூ மதர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் அப்படின்னாலும் சில நெகட்டிவான எண்ணங்களும் வரும். அண்ட் மெடிக்கலி சில கண்டிஷன்ஸ்லாம் கூட இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக குழந்தை பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகமான நேரம் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடல் ரீதியாக ரொம்ப வலி இருக்கும். சம்டைம்ஸ் சிசேரியன் ஆன பெண்களாக இருந்தால் அதனுடைய வலி இருக்கும். அண்ட் ஆப்ரேஷன் ஆனதுனால அவங்களுடைய உடம்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்படி வீக்காக உடம்பு அளவில் இருக்கும்போது அவங்களால குழந்தைய பார்த்துக்க முடியணும், குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், நைட்டில் சரியான தூக்கம் இருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். இதை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அண்ட் சில பேருக்கு இது ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனாக இருக்கும். அப்படி இருக்குது, குழந்தை பிறந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் இல்லை, தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் அழுவுறேன், இல்லை எதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளை வேணும் அப்படின்றதுக்காக, ஒரு ப்ரெக்னென்சி வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களா? இல்லை நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? உங்களுடைய ப்ரெக்னென்சியில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போகலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் குழந்தை பெற்றிருக்கீங்க, ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தைங்களையும் உங்களால் பார்க்க முடியல, அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களால் இது எதையுமே மேனேஜ் பண்ண முடியல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணீங்க, சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் வரலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேர்த்தியை சந்திக்கலாம். நேர்த்திக்கு 2வது ப்ரெக்னென்சி அப்போ அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை சரியாக வளரல, அண்ட் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்தது. ஸோ அது அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அண்ட் அவங்களுடைய டெலிவரியும் அவ்வளோ ஈஸியானதாக இல்லை. குழந்தை பிறந்த பிறகும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த மாதிரியான கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சாங்க, எப்படி இதிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்றத அவங்க சாட்சியாக சொல்கிறாங்க. பார்க்கலாம். சென்னையில் பிறந்த நேர்த்தி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு 2007ஆம் வருடம் திருமணம் நடந்தது. நேர்த்தி தன்னுடைய பிரசவ சமயத்தில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அந்த பிரச்சனையால் அவர் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தார். 3வது மாசத்துல நாங்கள் ஸ்கேன் போகும்போது டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு அவ்வளோ வளர்ச்சி இல்லை, இந்த ப்ரெக்னென்சி எப்படி போகுது நம்ம பார்ப்போம்னு சொன்னாங்க. 5வது மாதம் ஸ்கேன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப டீட்டெயில்டு ஸ்கேன். அது ரொம்ப நேரம் டைம் எடுத்து பிரெயின் ஒழுங்காக இருக்கா பார்ப்பாங்க, ஸ்பைன் ஒழுங்காக ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அதை வச்சு தான் இந்த குழந்தைனால நல்ல வாழ்க்கை வாழ முடியுமான்னு அந்த 5வது மாதம் ஸ்கேனில் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த 5வது மாதம் நாங்கள் ஸ்கேன் போகும்போது ரொம்ப நிறையா ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, உன்னோட குழந்தைக்கு 3 மாதத்தோட குழந்தையோட வளர்ச்சி கூட இன்னும் வரலை, எங்களால் ஒழுங்காக டெஸ்ட்டும் பண்ண முடியல, காத்திருந்து பார்ப்போம்,
நம்மளால இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, என்ன டெசிஷன் எடுக்கிறது எதுவுமே டாக்டர்ஸ்க்கு தெரியல. நேர்த்தியின் குழந்தையை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்றும், ஒருவேளை குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தை மருத்துவ ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். அப்புறம் 7வது மாதத்தில் நாங்கள் ஸ்கேனுக்கு போகும்போது டாக்டர் எங்களுக்கு லெட்டரில் எழுதி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எல்லா டாக்டர்ஸும் கை கழுவிட்டாங்க. நேர்த்தியின் குழந்தை சாதாரணமாக பிறக்கும் குழந்தையை விட எடை குறைவாக இருக்கும் என்ற விஷயம் தெரிந்த பிறகும் கூட நேர்த்தி ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஏசப்பா, நான் எப்படி இந்த குழந்தைய நான் வளர்த்து எடுக்க போறேன்னு தெரியல, ஞானம் இல்லை, எங்களுக்கு ரிசோர்சஸ் இல்லை, பணம் உதவி எல்லாமே எங்களுக்கு வேணுமே ஏசப்பா, நான் எப்படி நடத்த போறேன், இந்த 5 வயசு என் பையனையும் வச்சுக்கிட்டு, ஸோ எதுவுமே அவனையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறமா 8 மாதம் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு. 9.5 மாதத்தில் ஃபுல் டேர்மில் தான் என் குழந்தை பிறந்தா. சி செக்ஷனில் ரொம்ப ரொம்ப அழகான குழந்தை ஏசப்பா கொடுத்தாரு. நேர்த்தி தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்காக நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டார். ஆனால் அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை மட்டும் கைவிடவே இல்லை. இப்படியாச்சும் நான் இந்த குழந்தைய வளர்க்கணும் ஏசப்பா, எப்படி நான் வளர்க்க போகிறேன், எனக்கும் உடம்புல சக்தி இல்லை, மென்டலாக எனக்கு சக்தி இல்லை, எப்படி நான் வளர்க்க போகிறேன்னு சொன்னேன். அப்போ ரொம்ப கோல்டாக இருக்கும் ஹைதராபாத். ஆனால் என் குழந்தை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு கூட கிடைக்காது. இன்டர்நேஷ்னலாக தேடுவேன், இன்டர்நேஷ்னலி கூட எனக்கு ஷிப் பண்ண முடியாது அந்த ட்ரெஸ் எல்லாம். ஏன்னா என் குழந்தை நியூ பார்ன் சைஸ் ட்ரெஸ்ஸு போட்டால் கூட குழந்தை எங்கே இருக்குன்னு தேட முடியாது. அந்த நிலைமையில் அவளை கவரும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பயந்தது என்னன்னா, அந்த ட்ரெஸ்ஸு நான் போடும் போது அந்த ஸ்லீவ்ஸ், அந்த ஃபுல் ஸ்லீவ்ஸ் வழியாக அவளோட கையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். அப்போ ஒரே விரல் எனக்கு கிடச்சிடும். அந்த ஒரு விரல் கிடச்சி நான் அந்த ஸ்லீவ்ஸ்லேருந்து அந்த குழந்தைய கையை எடுக்கும் போது பயப்படுவேன், ஏசப்பா 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 இந்த விரல் என் கையில் வந்துடக்கூடாதுன்னு. டாக்டர்ஸ் ஒன்று தான் எங்ககிட்ட சொன்னாங்க, ஒரு நாளைக்கு அவள் 30 கிராம் வெயிட் போடணும்னு. அந்த 30 கிராம் வெயிட் போட்டதுக்காக நான் 1 லிட்டர் பால் கொடுத்தேன்னா கூட அந்த பிள்ளை 1 கிராம் கூட வெயிட் போட மாட்டான். நேர்த்தி தன்னுடைய இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்காக மற்றும் தனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தினமும் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. ஏசப்பா என்னோட கையவே காமிச்சார். என் கை ஒரு கல் இருக்கு, ஒரு வயர் இருக்கு, அதை நான் சுத்துறேன் நான். அப்போ அந்த அந்த பிக்சர் அந்த இமேஜ் என் மைண்டை விட்டு போல. அதை சுத்தும் போது தான் எனக்கு ஏசப்பா பக்கத்துலேயே இருந்து எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போது நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் யாருக்கிட்டேயும் இந்த கதை தான் என்னோட கதை, அதனால என்னோட பொருளை வாங்குங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை. நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து, ஏசப்பா என்னோட பொருள் வச்சு நீங்கள் மற்றவங்கள நீங்கள் உங்கள் சைடு இழுக்கிறதா இருந்தால் அந்த பொருளே பேசிட்டோம். 3 வருஷமாக நான் அந்த பேஜை நான் நடத்திட்டுருக்கேன். என் வீட்டில் என் பொண்ணு இருக்கிறா. இப்போ நான் வெளியே போய் நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு என் வீட்டில் இருந்து என் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் என் பிஸ்னஸ் பேஜையும் நான் நடத்திட்டுருக்கேன். என்கரேஜிங்காக எனக்கு சொல்லிக்கிற வசனம் என்னன்னா, ரோமர் 8:28. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவர் எதுவாக இருந்தாலும் உங்களை விடமாட்டார், எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் செய்வார். ஏசப்பா மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நேர்த்தினுடைய அந்த சாட்சி ரொம்பவே உத்வேகம் தரக்கூடியதாக இருந்தது இல்லையா? இவங்க சாட்சியை கேட்கும் போது நிச்சயமாக புதிதாக அம்மா ஆகக்கூடிய பெண்கள் ரொம்பவே என்கரேஜ் ஆவாங்க.
தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அனுபவிக்கணும். அதுனா அப்போனா நீங்கள் அதிகமாக தேவனை விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். நேர்த்தி எப்படி அவங்களுடைய ப்ரெக்னன்சிலையும் சரி, பிள்ளை பிறந்த பிறகும் சரி, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேவனிடத்தில் தான் போனாங்க. தேவனுடைய வசனத்திலேருந்து தான் அவங்களுக்கான எல்லாமே கிடச்சிது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தேவனுடைய உதவியும் தேவனுடைய நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும். ஒரு மதராக உங்களால் பெஸ்ட்டாக இருக்க முடியும். புதுசாக தாயாக போகிற பெண்களை பற்றி நம்ம பேசும்போது நிச்சயமாக பைபிளில் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அவங்கள பற்றி நம்ம மறக்கவே முடியாது. அதுதான் மேரி. அவங்க வந்து ரொம்ப யங் ஏஜில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க டீனேஜில் இருந்தாங்க அப்படின்னு கூட நிறைய ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மேரிக்கு ஜோசஃபோட வந்து நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஒரு பெண் வந்து தன்னுடைய திருமணத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் எவ்வளோ கனவுகளோடையும் ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்கல்ல, அப்படி தான் மேரியும் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பெண்ணிடத்தில் ஒரு தேவதூதன் வந்து, நீ வந்து கர்ப்பம் தரிக்க போகிற அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன பெண், நான் வந்து கன்னி பெண்ணாக இருக்கேனே, இது எப்படி சாத்தியம் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஜோசப் இதை பற்றி என்ன நினைப்பார், எல்லாரும் என்னை தப்பாக பேசுவாங்களே அப்படின்னு பல குழப்பங்கள் இருந்திருக்கும், பயங்கள் இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்காமல் தேவதூதன்கிட்ட இது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க. அதுக்கு தேவதூதன் ஒரு பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேரி எதுவுமே பேசல. அவங்களுடைய விசுவாசம் அவ்வளோ அதிகமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத, தேவதூதன் என்ன ஒரு வசனம் சொன்னார் அப்படின்றத தான் இப்போ நான் வாசிக்க போகிறேன். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வசனம் ஒரே ஒரு வரி தான், ரொம்ப சின்னது. ஆனால் அன்னைக்கு மரியாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், தயக்கம், இது எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு வரி போதுமானதாக இருந்தது. அதாவது தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் அது உண்மைதானே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க? நீங்கள் ஒரு நியூ மதராக இருக்கீங்களா? இல்லை ஆல்ரெடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இப்போ நான் வந்து 2வது குழந்தை பெற்றிருக்கேன், என்னால் 2 குழந்தைகளையும் பார்த்துக்க முடியல, எனக்கு உடம்புல வந்து அந்த அளவுக்கு பலன் இல்லை, நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் சிஸ்டம், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ப்ரெக்னென்சி, பல வருஷம் வெயிட் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ வந்து இந்த ப்ரெக்னென்சி நல்லபடியாக எனக்கு இருக்கணும், நல்ல ஒரு ஆரோக்கியமான பிள்ளையை நான் பெறணும் அப்படின்ட்டு அதில் ரொம்ப கவலையோடும் பயத்தோடும் ரொம்ப ஆங்ஸைட்டி உங்களுக்கு இருக்கா? நீங்கள் எந்த மாதிரியான ஒரு தாயாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் தான் நீங்கள் தாயாக போகிறீங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அப்படி இருந்தாலும் சரி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் சொல்லுகிற ஒன்று. அந்த தேவதூதன் நேராக உங்ககிட்ட வந்து இந்த வசனத்தை சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கும் அது உண்மை. இந்த ஒரே ஒரு வசனம் உங்களுடைய எல்லா பயங்களையும் கலக்கத்தையும் போக்கிடும். அன்றைக்கி மரியாள் அதை தான் பண்ணாங்க. இந்த வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணாங்க. ஃபினாமினலான ஒரு ரெஸ்பான்ஸ். அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அவங்க முழுசாக தானே தேவனிடத்துக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்தாங்க. நீங்கள் அதை பண்ணும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு தாயாக போகிற பெண், இல்லை இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஆர் நீங்கள் பிள்ளையை பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பிள்ளை பிறந்த பிறகு அதிகமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். 9910401010 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் நோட் கூட அனுப்பலாம். உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும்னா www.cbnindia.org/cbn special offers இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்லாட்டை, ஃப்ரீ கவுன்சிலிங் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். உங்களை சுற்றிலும் ஒரே குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்ற குரல். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம புதுசாக தாயாகக்கூடிய பெண்கள், இல்லைனா செகண்ட் ப்ரெக்னென்சி, ஆர் இல்லை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, இந்த மாதிரி ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும், இதனால் எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தாயாக இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போது சிபிஎன் ப்ரேயர் லைனில் வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நிவேதிதா மற்றும் ரெவரண்ட் அர்பன் ஜேக்கப் அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறாங்க. வாங்க அவங்க கூட இணையலாம். வணக்கம் நேயர்களே, உங்க எல்லாரையும் சிபிஎன் பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நம்முடைய சிறப்பு விருந்தினர் அர்பன் ஜேக்கப் அவர்களை வரவேற்போம். வெல்கம் பாஸ்டர். ஹலோ நிவேதிதா. சிபிஎன் பிரேயர் லைனோட எல்லா நேயர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, உங்களோட வீட்டுல ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கா? நீங்க தாய்மை அடைஞ்ச அந்த உணர்வை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா?
இன்னைக்கு உங்களுக்காக நாங்க விசேஷமா ஜெபம் செய்ய போறோம். இந்த சந்தோஷமான தருணத்திற்கு மத்தியில ஒரு ஜீவன் உள்ளுக்குள்ளேயே சத்தமில்லாம போராடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். குழந்தையை பெத்தெடுத்த அந்த தாய் தான். பொதுவா சொல்லப்படுறது என்னன்னா, 8 ஒரு தாய் பிரசவத்திற்கு பிறகு ஏதாவது காரணங்கள் மூலமா மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறாங்க. இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, பேசுறதுக்காக, உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் செய்யறதுக்காக இப்ப நாம தயாராகும். இன்றைய டாபிக் ரொம்பவே அழகானதுதான், அதோட சுவாரஸ்யமானதும் கூட. ஆமா. தாய்மை அடைந்த பிறகு, தாயான பிறகு ஏற்படக்கூடிய டிப்ரெஷன், அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இதை கம்போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. புதிதாக தாயாகும் பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களோட போராட்டங்களை வெளிப்படுத்தாம இருக்கிறதால அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. இது மென்டல் ஹெல்த் பத்தி பேசக்கூடிய மாசமா இருக்கு. நம்ம உலக மென்டல் ஹெல்த் டே கொண்டாடுறோம். அதனால நாம இன்னைக்கு எல்லா குடும்பத்துக்காகவும் அந்த தாய்மார்களுக்காகவும் ஜெபம் செய்வோம். தனிமை உணர்வோடு இருக்கிறவங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டவங்க, இவங்களோட இந்த தாய்மை சந்தோஷமானதா இருக்கணும். அவங்க தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும். அதுக்காக நீங்க எங்களோட நேயர்களுக்காக ஜெபம் செய்யுங்கன்னு கேக்குறேன். நிச்சயமா நிவேதிதா, நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒரு தாய்க்கு ஒரு அழகான பரிசு குழந்தை வடிவில் கிடைக்குதுங்கிறத நாங்க அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது உங்க மூலமா கொடுக்கப்படுது. கர்ப்பத்தில் குழந்தைகள் உருவாவது உங்களால் தான் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பெண் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உங்களிடம் ஜெபம் செய்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையால் போராடி கொண்டிருக்கும் தாய்மார்கள், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் அவர்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் அவர்கள் மீது அனுகிரகத்தை காட்டுங்கள். நீங்கள் மரியாள் மீது காட்டியது போல, சாராள் மீது காட்டியது போல. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கருணையை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் உதவியை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய விசேஷமான அன்பை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்கிறோம். ஆமென். ஆமென். ஆனா பாஸ்டர், புதுசா தாயாக போற பெண்கள் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டுட்டு வராங்க. பைபிள்ல அவங்களுக்கு உத்வேகம் தரக்கூடியதா வசனம் என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பைபிள் எந்த விஷயத்த நமக்கு சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சங்கீதம் அத்தியாயம் 55:22 வசனத்துல நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, எல்லா சுமையையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். சங்கீதம் அத்தியாயம் 121 வசனம் 1 மற்றும் 2ல நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. 2 கொரிந்தியர் அத்தியாயம் 9 வசனம் 15ல மிக அழகான வசனம் சொல்லப்படுது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை தன்னோட தாயின் கருவில எப்படி உருவாகுது? எலும்புகள் உருவாகுது, தோல் உருவாகுது, முடி முளைக்குது. இது அற்புதமான விஷயமா இல்லையா? அது தேவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக இல்லையா? பைபிள்ல இது போல நிறைய வசனங்கள் இருக்கு. நாம அத படிக்கும்போது அது நமக்கு உதவி செய்யுது. நாம தனியா இல்லங்கிறது அது மூலமா புரியுது. ஆமா, குழந்தை பரிசுங்கிறது தேவனால கொடுக்கப்பட்டது. இது எந்த அற்புதத்துக்கும் குறைவான ஒண்ணு இல்லைங்கிற விஷயத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தினதுக்கு நன்றி. இப்ப நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், சத்தமில்லாம தங்களுடைய பிரச்சனைகளோடு போராடிட்டு இருக்கிற அந்த தாய்மார்களுக்காக, உடல் ரீதியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பெண்களுக்காக நீங்க ஜெபம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா நிவேதிதா, நாம ஜெபம் செய்யலாம். வாங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா பெண்களையும், அந்த எல்லா சகோதரிகளையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான குறைகளோடு, சூழ்நிலைகளின் காரணமாக அவர்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தனியாக எல்லா விஷயத்தையும் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, இது போன்ற சூழ்நிலையில் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலையில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எதையும் சொல்வதில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் போராடி வருகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்பவர் நீங்கள் தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கான உதவி உங்களிடத்திலிருந்து கிடைக்கிறது. நாங்கள் எங்களுடைய எல்லா சகோதரிகள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் மற்றும் ஜெபம் செய்கிறோம். நீங்கள் அந்த எல்லா சகோதரிகளுக்கும் உங்களுடைய உதவியை தாருங்கள். நீங்கள் அவர்களை எப்போதும் கைவிடுவதில்லை என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அனுகிரகத்தை எதிர்நோக்கியபடி இந்த ஜெபத்தை இயேசுவின் பெயரால் கேட்கிறேன். ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். எங்களோட நேயர்களுக்காக நீங்க ஜெபம் செஞ்சதுக்காகவும் அவங்களுக்கு உத்வேகத்தை தந்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது ரொம்ப அவசியமான விஷயம், மனநலன் சம்பந்தப்பட்ட விஷயம். நண்பர்களே, நாங்க இப்ப விடைபெறுறோம். நீங்க எப்பவும் தளர்ந்து போகாதீங்க. ஒரு தாயாக கூடிய பயணத்தை ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய பெண்களே, நீங்க ஒரு சிறப்பான தருணத்துல இருக்கீங்க. நீங்க சின்ன குழந்தைய பெற்றெடுத்திருக்கீங்க. நீங்க இந்த விஷயத்த, இந்த தருணத்தை அனுபவிங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து போகாதீங்க.
நீங்க தனிமையா இருக்கிறதா உணர்ந்தா நாங்க உங்களோட இருக்கோன்றத நினைவுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் உதவி கிடைக்கும். நீங்க இந்த கவுன்சிலிங்க சுலபமான 3 ஸ்டெப்ஸ் மூலமா செய்யலாம். ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஸ்பெஷல் ஆஃபர்ல கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்களோட கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில நாங்க மறுபடியும் உங்களை சந்திப்போம். Till then, bye and take care. God bless you all. தேங்க்யூ வெரி மச் நிவேதிதா அண்ட் ரெவரண்ட் அர்பன் ஷேக்கப் அவர்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கள் கூட இணைந்தீங்க. நிறைய ஜெபங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு ஜெப உதவி வேணும்னா நீங்களும் CBN ப்ரேயரில் எனக்கு கால் பண்ணலாம். 9910401010 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் நோட் அனுப்பலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியே பகுதியை பார்க்கலாம். மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உத்தரகாண்டில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தின் பெண்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் தங்களுடைய மன ஆரோக்கியத்தின் பிரச்சனைகளை சிறப்பாக கையாள்வதை கற்றுக்கொண்டார்கள். நமக்கு டென்ஷன் ஆகுறப்போ யாரா இருந்தாலும் யாருக்கு முன்னாடினாலும் நாம பேசுறதுக்கு முயற்சி செய்வோம். நம்மளோட தீய எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்கள்ல நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்தணும். நல்ல எண்ணம் கொண்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் கூட சீக்கிரமா விலகி போயிடும். எனக்கு கவலை வருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னோட கணவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன். எனக்கு அப்படி ஃபீலிங் வர்றப்ப நான் மன அழுத்தத்தை உணரும் போது நான் புக் படிப்பேன். என்னோட மனசுல கஷ்டப்படுறதுக்கு விஷயங்கள் வர்றப்போ நான் உடனே அதை தூக்கி எறிஞ்சிருவேன், இல்ல பாட்டு பாடுவேன். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து இன்னும் அநேக பெண்களுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. மென்டல் ஹெல்த் சீரீஸில் இன்றைக்கி நம்ம புதிதாக தாயாகக்கூடிய பெண்கள், இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ், தாயாகணும்னு விருப்பப்படுற பெண்கள், இந்த மாதிரி பெண்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம்னு சொன்னேன். தாய்மை அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம், அதே நேரத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லையா? அதனால் அதுக்கு நிச்சயமாக தேவனுடைய உதவி வேணும். அவங்களுக்காக வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம்னு சொன்னேன். இப்போ நன்றி வெள்ளிய பகுதியில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸ் வாசிக்கிறேன். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மெசேஜ்: உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு உத்வேகம் கிடைத்திருக்கிறது. நானும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. தொழில் முடங்கி போயிருக்கிறது, கடன் அதிகரித்து விட்டது. என்னுடைய நம்பிக்கை இழந்திருந்தேன். ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. CBN டீமுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய இந்த மெசேஜ் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு தெரியும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்னால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரெக்னன்சிக்காக ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணி விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஜெபிக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீர் இந்த நன்மையான காரியத்தை தரணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ், அவங்களுடைய ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜ்லேயும் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு தேவைப்படுற உடல் ரீதியான மன ரீதியான பலனை தாங்க. உங்களுடைய கிருபை மூலமாக அவர்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு லேபர் அவங்களுக்கு இருக்கட்டும். பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய புதிய தாய்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா விதமான இமோஷன்ஸையும் நீர் அறிந்திருக்கிறீர். பயமும் கலக்கமும் எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் நீங்கி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த மதர்ஹுட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு உதவி செய்யுங்க. புதிய தாய்மார்கள் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பிள்ளை இருந்து 2வது பிள்ளையை பெற்று 2 குழந்தைகளையும் பார்க்க முடியாமல் ரொம்ப அதிகமாக வீக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லேடிஸை நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். இப்போது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த பலனின் தாரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மதர்ஹுட்டை அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள், இந்த ப்ரெக்னென்சி, இது எல்லாமே உம்மிடத்துலேருந்து வரக்கூடிய கிஃப்ட் அப்படின்றத நாங்கள் வாசிக்கிறோம். அந்த கிஃப்ட்டை வந்து முழுமையாக சந்தோஷத்தோடு அவங்க வந்து என்ஜாய் பண்ணவும் ஒரு நல்ல தாயாக, பெஸ்ட் மதராக இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். ஸோ தைரியமாக இருங்க. நாங்கள் ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் டெய்லி பைபிள் வாசித்து ப்ரே பண்ணுறதை மறந்துடாதீங்க. அதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுற கிருபையை தேவன் கொடுப்பார். அடுத்ததாக இன்றைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் தேவனிடத்தில் போகலாம். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. ஸோ மறக்காமல் நீங்கள் தினமும் பைபிள் வாசிங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த ப்ரெக்னன்சிலையும் சரி, இல்லைனா இப்போ தான் நீங்கள் டெலிவரி ஆகிருக்கீங்க, போஸ்ட்மார்ட்டமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் சரி, த்ரூ அவுட் உங்கள் மதர்ஹுட்டை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல தாயாக இருக்கும் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கான பலனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேவன் கொடுப்பார். இன்றைக்கி நம்ம தாய்மார்களுக்காக ஜெபித்தோம் இல்லையா? நிச்சயமாக இன்றைய எல்லா செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you. जो न मनदा है सदा शरीरा दी ओ तन है ना तुरदायो पुरिया दे रात कदी भी ओ तन है। ਮਖੌਲੀਆਂ ਦੇ ਜਲਸੇ ਵਿੱਚ ਨਾ ਕਦੇ ਬਹਿੰਦਾ ਹੈ, ਮਖੌਲੀਆਂ ਦੇ ਜਲਸੇ ਵਿੱਚ ਨਾ ਕਦੇ ਬਹਿੰਦਾ ਹੈ, ਪਰ ਦਿਨ ਰਾਤੀ ਸ਼ਰਾਂ ਨੂੰ ਦਿਨ ਰਾਤੀ ਸ਼ਰਾਂ ਨੂੰ ਉਹ ਸੋਚਦਾ ਰਹਿੰਦਾ ਹੈ ਉਹ ਤਨ ਹਾਲੋਦਾ ਹੈ ਉਸ ਬੂਟੇ ਵਾਂਗ ਜੋ ਲਗਾ ਪਾਣੀ ਤੇ, ਹਾਲੋਦਾ ਹੈ ਉਸ ਬੂਟੇ ਵਾਂਗ ਜੋ ਲਗਾ ਪਾਣੀ ਤੇ, ਫਲ ਆਪਣੇ ਵੇਲੇ ਦੇਵੇਗਾ ਆਪਣੇ ਵੇਲੇ ਦੇਵੇਗਾ, ਨਾ ਪੱਤਰ ਸੁੱਕਣਗੇ ਉਹ ਤਨ